சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்ன யோசிக்கிறாய்? எப்பொழுதும் 24 மணி நேரமும் யோசனை. இன்னொரு விஷயத்தையும் தான் நான் கவனிக்கிறேனே. தூங்காமல் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை. திடீரென்று இரவு நேரத்தில் முழித்து கொண்டு திடீரென்று ஏதேதோ பற்றி யோசிக்கிறாய். பகல் நேரத்தில் கூட சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராது உனக்கு. ஆனால் இரவு நேரத்தில் சரியாக தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று முழிப்பு வரும் பொழுதுதான் தேவையே இல்லாத சில விஷயங்கள் உன்னுடைய நினைப்புக்கு வருகிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? தூங்கு. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தானே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறேன் இந்த சாயி. உனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு உதவ மாட்டேனா? உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் நிறைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த அப்பாவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருக்கத்தானே செய்கிறது. பொறுமையாக இருந்து நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் அனுபவித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும், நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலேயும் தவறு நடக்காது. இன்பங்கள் மட்டும்தான் நடக்கும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ பார்த்து விட்டாய். இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்றங்கள் மட்டுமே. இன்னும் 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு இன்ப செய்தி உனக்கு வரும். நிச்சயமாக இன்ப செய்தியும் வரும், யோகமும் வரும். இதை நீ தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி ஒரு கஷ்டம் வரும் பொழுது தடுத்து நிறுத்த முடியாதோ அதே போலதான் சந்தோஷம் வருவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை தருகிறேன், தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தந்தே தீருவேன். ஒரு பொழுதும் ஒரு காலமும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் தடையென்ற ஒரு விஷயத்தை போடமாட்டேன். நம்பிக்கையோடு இருங்கள். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, மிக மிக நீ வாட்டமாகத்தான் இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் அழுது அழுது வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே அழுது அழுது ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறாய். எல்லாமே சரியாகிவிடும். பாதி சரியாகிவிட்டது, மீதிதானே அம்மா இருக்கிறது, அதுவும் சரியாகிவிடும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து பிரமிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் வந்து சூழ ஆரம்பிக்கும். எதற்குத்தான் நம் கவலைப்பட்டும் இவ்வளவு சந்தோஷம் நடந்துவிட்டதே என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து உன்னுடைய தோளை நீயே தட்டி கொடுத்து கொள்ளும் அளவுக்கு வாழ்க்கையில் இன்பங்கள் ஆனது உனக்கு வர ஆரம்பித்துவிடும். இது சாய் உனக்கு தரும் சத்திய வாக்காக வைத்துக்கொள். இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் வரும் என்று சொன்னால் நம்புவாயா? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இது மட்டும்தான் உண்மை. கோடான கோடி நன்றிகளை சொல்ல தயாராகிவிடும். எதற்கெடுத்தாலும் குழப்பம், கவலை என்று எந்த ஒரு விஷயத்திலேயும் அதிகமாக குழம்பி தவிக்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் உன்னை சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ வைப்பது என்னுடைய கடமை. நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. நிச்சயமாகவே எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். வாழ்வில் நீ நிறைய நேரத்தில் பலருக்கு துரோகம் செய்தது கிடையாது. ஆனால் பலரிடம் துரோகத்தை அனுபவித்து இருக்கிறாய். செய்கிறேன் 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 என்று சொல்லி அந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நிமிடத்தில் கூட செய்யாமல் எல்லாம் விட்டுவிட்டு உன்னை அனாதையாகலாம் விட்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வங்கள் நாங்கள் உன்னை அனாதையாக விடுவது கிடையாது. தோற்று போகவும் மாட்டாய். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்தே சேரும். நாளுக்கு நாள் இனிமேல் சந்தோஷம் கூடும் அளவுக்கு பிரச்சனைகள் ஒதுங்க ஆரம்பிக்கும். நீ என்னதான் நினைத்தாய்? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ என்ன நினைத்தாய்? இது நடக்கும், அது நடக்கும் என்றா? நீ எதை நடக்காது என்று நினைத்தாய்? சந்தோஷம். ஆனால் பார், இன்னும் கொஞ்ச நிமிஷத்தில் இருந்தே
கவலைகள் எல்லாம் முடிந்து சந்தோஷமாகவே நடக்க ஆரம்பிக்க போகிறது. சிலர் நான் சொல்லும் வாக்கினை நம்புவார்கள், சிலர் நான் சொல்லும் வாக்கினை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் சில விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் நீ யாருக்கும் தவறான ஒரு விஷயத்தை நினைத்தது கிடையாது, மற்றவர்கள் நினைத்ததையும் எடுத்துக்கொள்வதும் கூடாது. யார் என்ன சொன்னால் என்ன, உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது? சாய் 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 இருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பொழுதும் சாய் ஆகிய நான் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நீ இன்பமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர துன்பம் வந்து விடுமோ என்று நினைக்கக்கூடாது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் என்று நம்ப வேண்டுமே தவிர எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்ற மனதில் சோர்வுதான் வரும். நிறைய விஷயங்கள் தேடிவிட்டாய், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சமாளித்து விட்டாய். இன்னுமுமா அம்மா கவலை? கவலைகளுக்கு உனக்கென்ன பஞ்சமா? அவ்வளவு கவலைகள் தெரியுமா? எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத பொழுது மனமானது சோர்ந்துதான் போகும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. யோசிக்க யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்தால் எந்த அளவுக்கு உன்னுடைய நிலைமைகளானது மாறி இருக்குமோ அதே போல உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். அளவுக்கு மீறிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனிமே எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ வாழ்வாய் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் மனதால் வெறுக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் தலையிலும் தூக்கி வைத்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் தூரமாக வைத்து பழகு. ஏனென்றால் அதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. ஒருவரிடம் பேச ஆரம்பித்து விட்டாயானால் அவரிடம் அதிகமாக பழகுகிறாய், அதிகமாக பேசுகிறாய். புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லை. ஒரு நபரை பிடித்து விட்டது என்றால் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்கிறாய், கண்மூடித்தனமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தை வைக்கிறாய். அவர்கள் அனைவரும் ஏமாற்றிவிட்டு போகும் பொழுது மனதாலும் உடலாலும் உடைந்து போகிறாய். இதெல்லாம் தேவையா? ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள். வற்புறுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே. உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அது கஷ்டமாக இருந்தாலும் அதை செய், நல்லதே நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சாதிப்போம், எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரமாகவே நல்லபடியாக அனுபவிப்போம் என்ற ஒரு எண்ணம், அது நிச்சயமாக நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். தோற்றுப்போய் நிற்கவில்லை, நான் ஜெயிக்க நான் வைக்கிறேன். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள், கவலை கவலை என்று வாழாமல் நிச்சயமாக சாய் இருக்கிறார். சாய் நல்ல வளங்களுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் வாழ வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இனிமேல் வரும் நாள் மிகப்பெரிய அற்புதமான நாளாக மட்டும் இருக்கும். சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போலவும், ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையையும், எல்லாமே உனக்கு இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இதில் எந்த ஒரு சிறிய அளவு கூட உனக்கு சந்தேகமோ எதுவுமே தேவையல்ல. சந்தோஷமாக இருக்கும் வழிகளை மட்டும் பார், சந்தோஷமாக இருப்பார். காலம் முழுவதும் உனக்கென்று ஒரு நிம்மதியான வாழ்க்கை, உனக்கென்று ஒரு அழகான ஒரு குடும்பம், எல்லாமே நிலைத்து சந்தோஷமாக எப்பொழுதுமே இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாகவே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.